ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SanJoshCooking சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை வச்சு பிளெயின் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் மிக்ஸி ஜாரில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறோம். நம்ம முட்டையை பீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா? மைதா மாவில் செய்கிற மாதிரியே கோதுமை மாவில் சூப்பர் சாஃப்டாக கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றினா இந்த டம்ளரில் ஃபுல்லாக வரும். ஸோ இதுதான் அளவு டம்ளர். இப்போது இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டர் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நுர வர அளவுக்கு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும் பல்ஸ் மோடில். இப்போ பாருங்கள், நுர வர அளவுக்கு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம சும்மா பீட் பண்ணிக்கலாம். இது பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சும்மா நான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணும்னு பீட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே கண்டென்ஸ்டு மில்க்கு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். சேர்த்தாக்கா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை ஜலிச்சு இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நம்ம தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஜலிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி. இப்போ நான் குக்கரில் தான் கேக் செய்ய போகிறேன். ஸோ குக்கரை நான் ஆல்ரெடி பட்டரில் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ டெக்கரேஷனுக்கு பிளாக் ரைஸின் கொஞ்சம், அப்புறம் பாதாம் கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் முந்திரி, பாதாம் எது வேணாலும் நீங்கள் டாப்பிங்ஸ் பண்ணலாம். சாக்கோ சிப்ஸ் கூட பண்ணலாம். இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நான் ஆல்ரெடி தோசைக்கல்லில் கல்லுப்பு வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த குக்கரை வச்சு ஒரு 45 to 50 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சியான கோதுமை மாவு பிளெயின் கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ்